வெல்கம் டு அலிமாஸ் பாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒர்க் முடிச்சுட்டு இங்கே மலேசியாவில் கரெக்டாக 6 மணி, ஈவினிங் 6. ஸோ இன்றைக்கி அப்படியே ஒர்க் முடிச்சுட்டு இதோ இந்த ஷாப்பில் வந்து ஹோல்சேல் ஷாப் இது வந்து இன்னொரு நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். இந்த ஷாப்பில் வந்து ஜாமான் வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் காரில். என் ஹஸ்பண்ட் தான் திங்ஸ் வாங்க போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கேக் ஷாப் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம குட்டிக்கு வந்து கேக் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்ன ஹோல்சேல் ஷாப்பில் திங்ஸ்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. பாதிக்கு மேலே இல்லை. வெயில் பொழக்குது, மண்டையை பொழக்குது. மலேசியாவில் வெயில் எப்போ தாங்க முடியல. மலேசியாவில் எவ்வளோ மழை பெய்யுதோ அவ்வளோக்கு வெயில் அடித்து தாக்குதுங்க, முடியலை. அப்படியே ஐஸ் வாட்டர் தான் குடிக்க சொல்லுது. ஐஸ் வாட்டர் குடித்தாலும் எங்கே தாகம் அடங்க மாட்டேங்குது. மேற்கொண்டு அப்படியே தண்ணி குடிக்க சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்தியாவில் எப்படி கிளைமேட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மலேசியாவில் வந்து இதுதான் கிளைமேட். அப்பா செம்ம வெயில், சரியான வெயில். ஆனால் இந்த டைமில் மலேசியாவுக்கு டூர் போட்டிங்கன்னா நல்லா வந்து சுற்றி பார்க்கலாம். ஏன்னா மழை இல்லைல்ல, ஸோ நல்லா சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மலேசியாவில் இருக்கிற மக்களே, உங்களுக்கு பாகிஸ்தானி ஃபுட் சாப்பிடணுன்னா இங்கே ஜாலானி போல் பாகிஸ்தானி ஃபுட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், வரிசையில் வெறும் பாகிஸ்தான் ஷாப் தான். இதுதான் ஃபேமஸ் கான். இதுக்குள்ளே போனோன்னா அப்படியே நம்ம கடை சுற்றி, இந்த ஜாலானி போ சுற்றி பாகிஸ்தான் கடை தான் சாப்பாடு. பாகிஸ்தான் சாப்பாடு யார் விரும்பி சாப்பிடுவீங்களோ கண்டிப்பாக இந்த லொக்கேஷனுக்கு வாங்க, வந்து நல்லா சாப்பிட்டு போகலாம். இங்கே உள்ள பாகிஸ்தானி ஃபுட் வந்து பாகிஸ்தான் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இங்கே உள்ள மலாய்க்காரவங்க சாப்பிட்றாங்க. சைனீஸ் ஒரு சில பேர் ரொட்டி நான் சைனீஸ் சாப்பிட்றாங்க. நிறைய பேர் வந்து அந்த பாகிஸ்தானி ஃபுட் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. யாருக்கு பாகிஸ்தானி ஃபுட் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் பார்ப்போம், தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் அப்படியே இங்கே வந்து மலேசியாவோட HKL ஹாஸ்பிட்டல் குவாலலும்பூர் இருக்குது. பெரிய GH அந்த இதுதான் ஹாஸ்பிட்டல் குவாலலும்பூர் போட்டிருக்கா, அது உள்ளதான். இதுதான் பெரிய GH. நம்ம போகிற வழியில், வீட்டுக்கு போகிற வழியில் இருக்க மக்களே, ஆக்சிடெண்ட் எதுவாக இருந்தாலும் பெரிய பெரிய இதுக்குன்னா இங்கே தான் வரணும். இதோ வந்தாச்சு மக்களே, நம்ம அந்த கேக் கடைக்கு. பிஸ்டாச்சியோஸ் இந்த ஏரியா ஞாபகம் இருக்கா? ஸ்டார்பாக் சென்ட்ரல் வந்த ஏரியா. அது வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே தான் இருக்குது கடை, இந்த பிஸ்டாச்சியோ. இங்கே தான் நம்ம வந்து கேக் வாங்க போகிறோம். சும்மா ஒரு கிரேவிங்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம சன்னுக்கு வாங்கிட்டு போகலாமேன்னு. இங்கே நம்ம கேக் நம்ம ஆர்டர் கொடுக்கலாம். பர்த்டே கேக், எல்லா கேக் நம்ம ஆர்டர் கொடுக்கலாம். வெட்டிங் கேக், கேக்ஸ் சூப்பராக இருக்கா? கேக் எல்லாமே நல்லா இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும் கேக் எல்லாமே. சிங்கிளாகவும் விற்கிது. buy 4 free 1 கேக். இந்த கேக் தான் வாங்கியிருக்கோம், கார்ட்டூன் கேக், வெண்ணிலா ஃப்ளேவர். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக். இங்கே அழகழகாக பொக்கேலாம் விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம பேபியை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அவருக்கு கேக்னால் ரொம்ப பிடிக்கும். கேக்கை பார்த்தோன்னே அப்படி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவார். கேக்கு 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 கேக்குன்னு சொல்லுவார். ஸோ நம்ம வீட்டில் போய் கொடுத்துட்டு
அவன் எப்படி சர்ப்ரைஸ் ஆறா அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபுல்லாக கடை தான். இங்கே 7-Eleven, இது பர்கர் கடை. அது கேக் வாங்கிட்டு அப்படியே நம்ம இங்கே சித்தி ஜுபைடா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். கடைக்கு வந்தால் ஷவர்மா பிளேட்டர்லாம் இருக்குது. ஷவர்மா பிளேட்டர், ஷவர்மா ராப், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஷவர்மா மீல் எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் நாங்கள் வாங்க வந்தது என்னென்னா நாசி கோரிங் பப்ரி, அப்புறம் வந்து சூப் வாங்க வந்தோம். அதுதான் ஐயாம் சூப் தான் வாங்க வந்தோம். இந்த கடைக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபேமிலி பாக்ஸ் கூட இருக்குது மக்களே. ஃபேமிலி பாக்ஸ், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச், அப்புறம் ஷவர்மா, பீஸா எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. ஆனால் நாங்கள் இதெல்லாம் சாப்பிடலை. இது நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு. ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு போனதா, வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு மக்களே இதுதான் கேக்கு நம்ம வந்துட்டு காமிக்க போகிறோம். இவர் கேக்குமா? என்னது இது? கேக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா கேக்கு? ஆ, கேக் நல்லா இருக்கா? என்னதுமா அது? ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். அவர் கேக்கை பார்த்துட்டார். இப்போ கேக் கட் பண்ணுறதுல இருக்காரு. எங்களுக்கு நாங்களே செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்க, கேக் கட் பண்ணுறானா. ஐய், ஒழுங்கா வெட்டு வெட்டு. ஏன் அழகா வெட்டுறடா. இன்னொரு வெட்டு. இப்படி வெட்டணும்ல, இப்படி திருப்பு. என்ன நீ எந்த கதையா? இது ஒரு அழகா கட் பண்ற. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பர் சொல்லு. சாரி. இங்க பாருங்க மக்களே, கோ இன்சிடென்ட். இங்க பாத்தீங்கன்னா இதுலயும் பேபி ஷார்க், அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்லேயும் ஷார்க் தான் இருக்கு. இது ஒரு கோ இன்சிடென்ட். எப்படி இருக்கு கேக்கு? சூப்பர் சொல்லு. அங்கே பாருங்க, நீ அந்த கேக் வந்து குத்தி கொலை பண்ணிடுவார். மேஷ்மெலோ நல்லா இருக்கா? ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. சொல்ல மாட்டேன். கேக்கு இதில் வந்து இதாக இருக்கார். ஓகே மக்களே, அவ்வளோதான். நம்ம கேக் சர்ப்ரைஸ் நம்ம பேபிக்கு கொடுத்தாச்சு. இனி அவர் நல்லா சாப்பிடுவார். கேக் எப்படிமா இருக்கு? சூப்பர். பொம்மைமா. மேஷ்மெலோ வாயில் வச்சுட்டேன். எங்க? ஓகே மக்களே, இத்துடன் நாங்கள் வந்து வீடியோவை முடிச்சுக்கிறோம். இதுதான் நம்ம வந்து கேக் வாங்கினோம், சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, until then, bye. See you in the next video. Bye சொல்லு. Bye.